இன்றைக்கு இந்த பதிவில் அஞ்சாத நெஞ்சமும் அடக்க முடியாத வீரமும் உடைய ஜான்சியின் ராணி லக்ஷ்மிபாய் பற்றி காண்போம். ஜான்சி ராணி 1828ஆம் ஆண்டு புனித நகரம் வாரணாசியில் மோரோபந்த் தாம்பே பாகிரதிபாய் தாம்பே தம்பதியருக்கு மகளாக பிறந்தார். பெயர் மணிகர்ணிகா. நண்பர்களால் மனு என அழைக்கப்பட்டார். சிறுவயதில் துணிச்சலுடன் வளர்ந்தார். குதிரை ஓட்டம், வாள் பயிற்சி, வில்வேட்டை என இவருடைய மனம் எப்போதும் வலிமையானது. இதுதான் வீரத்தின் ஆரம்பம். இவரது 14வது வயதில் ஜான்சியின் மகாராஜா கங்காதர் ராவுடன் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு பின் அவரது பெயர் லக்ஷ்மிபாய் என மாற்றப்பட்டது. லக்ஷ்மிபாய் அழகு, அறிவு, வீரமும் ஒரே பாதையில் சேர்ந்த ராணி. இவருடைய மகன் சிறு வயதிலேயே திருசியிலே ஏற்பட்டதால் இறந்தான். 1853இல் கணவனையும் இழந்து தனியாக தனது நாட்டையும் ராஜ்யத்தையும் நாட்டு மக்களையும் காக்க வேண்டிய பொறுப்பு நிலைநிறுத்தப்பட்டது. அவர் ராஜ்ய வரிசையை பாதுகாப்பதற்காக ஒரு சிறுவனை தத்தெடுத்து தாமோதர ராவ் என பெயரிட்டு மகனாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஆங்கிலேயர்கள் அவரை ஏற்கவில்லை. இதனால் ஜான்சி கைப்பற்றப்பட வேண்டிய சூழ்நிலை உருவானது. தடைகள் வந்தாலும் தலை குனியாத ராணி ஆங்கிலேயர்களிடம் தன் நாட்டை தர விரும்பவில்லை. ஒரு பெண் முடிவு செய்தால் வரலாறு எழுதப்படும். போராடி வென்றால் வெற்றி, இல்லையேல் மோட்சம் என வீர முழக்கமிட்டு போருக்கு தயாரானார். வீரர்களுக்கு வாள் பயிற்சி, குதிரை பயணம் என அவர்களையும் போருக்கு முழுமையாக தயாராக்கினார். 1857இல் இந்திய புரட்சி வெடித்தது. லக்ஷ்மிபாய் படையினை முன்னெடுத்தார். தத்தெடுத்த மகனை தோளில் கட்டி வீரமாக போரில் நுழைந்தார். 1858இல் கோயிலூர் போரில் அவர் இறுதிப் போராக ஈடுபட்டார். காயமடைந்தாலும் மண்டியிடவில்லை. போரில் உயிர் இழந்தாலும் வீரத்தை உலகம் என்றும் மறக்கப் போவது இல்லை. ராணி லக்ஷ்மிபாய் ஜான்சியின் ராணி. ராணி சுதந்திரத்தின் சின்னம். தைரியம், நாட்டுப்பற்று, உறுதி இவைகள் மறக்க முடியாத வீரர்களை உருவாக்கும். ராணி லக்ஷ்மிபாயின் வாழ்க்கை இதன் உயிருறுதி. நம்மை சுதந்திரத்துக்கும் நீதிக்குமான போராட்டத்துக்கு இது ஊக்கமளிக்கிறது.